ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எஸ்பியூவில் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஆஸ் யூஷுவல் நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் போய்க்கோங்க. amazon.in அப்படின்னு இருக்குது இல்லையா, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டைப் பண்ணுறதுலேயே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் நீங்கள் இந்த மாதிரி இதை இல்லையா அதை டச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ஓகேவா? இதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் மொபைலே சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து இந்த விளம்பரம்லாம் வரும். இதில் இன்ட்டு மார்க் இருக்கு இல்லையா, அதை கொடுத்து வெளியே வந்துக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொபைல் உங்களுக்கு நிறைய வந்திருக்கும். சரியா? இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கா. இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இதை கீழே பாருங்கள், இதை அப்படியே நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணிட்டோம். ஓகேவா? இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பின்னு கேட்கும். நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த மாதிரி தான். ஓகேவா? காப்பின்னு கேட்குதா, இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அப்படியே நீங்கள் இப்போது இன்ஸ்டாகிராம் உள்ளே போய்க்கலாம். வெளியில் வந்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இன்ஸ்டாகிராம் உள்ளே போய்க்கிறேன். இது வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், அது சொல்ல மறந்துட்டேன். ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டா பேஜ் உள்ளே போய்க்கோங்க. ஓகேவா? இன்ஸ்டா உள்ளே வந்துட்டேன். இப்போது கீழே பாருங்கள் ப்ளஸ்ன்னு இருக்குது இல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். நம்ம கேலரிக்குள்ளே வந்துருச்சு பாருங்கள். கேலரிக்குள்ளே வந்துருச்சா, இதில் வந்து நீங்கள் எதுவுமே டச் பண்ணக்கூடாது. ஸ்டோரி, ரீல், லைவ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் எதுவுமே நீங்கள் டச் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்லேயே வந்து போஸ்ட் அப்படிங்கிறதுல ஆட்டோமேட்டிக்கலாகவே அது செட் ஆகி இருக்கும். ஓகேவா? இதில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் இல்லையா, அந்த ஃபோட்டோவுமே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலாக இந்த இடத்துல இருக்கும். இப்போதைக்கு இதை வந்து நம்ம வந்து ஷேர்னு அப்படி இருக்கு, நெக்ஸ்ட் இருக்குது பாருங்க மேலே, இதை வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அழுத்திக்கோங்க. ஃபோட்டோ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்ல, அது அப்படியே ஃபுல் இமேஜுமே இருக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள், இந்த உள்ள இருக்குது இந்த ஃபோட்டோ பாருங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் இமேஜுமே இருக்குது பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கணும். சரியா? இப்போது கீழே பாருங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கேட்குதா, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இப்போது இந்த உள்ள இருக்குது இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்ம அதை காப்பி பண்ணணும் இல்லையா, அந்த மொபைலை பற்றி அங்கே போட்டிருந்தது இல்லை, அதை நம்ம காப்பி பண்ணணுமா, அதை வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், இந்த மொபைலை பற்றி ஏதாவது 2 வார்த்தை போட்டுக்கோங்க. சும்மா ஜஸ்ட் நான் வந்து ஐ லைக் இட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? போட்டுட்டு ஹேஷ்டாக் நம்ம போடணும். ஜென் ரிவ்யூன்னு போட்டுக்கணும். ஓகேவா? ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இதை போட்டுட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுங்க. மேலே ஓகே இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் ஓகே கொடுத்துட்டு ஷேர்னு கீழே கேட்குதா, அதை வந்து நீங்கள் வந்து ஷேர் கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து போஸ்ட் வந்து ஷேர் ஆகிடும். மேலே பாருங்கள் ஃபினிஷ் அப்படின்னு காட்டுதா, அதை நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். இதில் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட போஸ்ட் வந்து போட்டது இதில் இருக்குது. சரியா? இப்போ இதை என்ன செய்யணும், இதில் கீழே பாருங்கள் ஒரு ராக்கெட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அம்புக்குறி மாதிரி, அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணதுமே கீழே வந்து காப்பி லிங்க்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேயே இருக்க பாருங்கள், அதை நீங்கள் டச் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பி ஆகிடும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் டேரெக்டாக என்ன செய்கிறீங்க, நம்ம சைட்டு உள்ளே வந்துக்கோங்க. சரியா? நம்மளோட சைட்டு உள்ளே வந்துக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம எந்த ஐடி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கேன். நான் 2-3 ஐடி வச்சுக்கிறதுனால இன்றைக்கி வந்து எந்த டாஸ்க்கோ அது எந்த ஐடியில் டாஸ்க்கோ அதை நான் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, அதை நீங்கள் கரெக்டாக கொண்டுட்டு வந்துட்டு இந்த கோட்டு இருக்குது இல்லையா, இந்த பாருங்கள் இதில் இருக்கா டுடே டாஸ்க்கு டச் பண்ணதுமே இந்த மாதிரி வரும் கோட்டு, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆனதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி காட்டுது. திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்து வந்துக்கிறேன். இங்கே வந்துடுச்சா, டுடே டாஸ்க் கோட்டு. ஓகே, நமக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். கொஞ்சம் ஒரு 20 செகண்ட் இங்கே பாருங்கள் கோட்டு பேஜுன்னு இருக்கா, இதை நான் டச் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ கீழே பாருங்கள், கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நம்மளோடது நேம், ஸ்டாஃப் ஐடி எல்லாமே இருக்கா. டைட்டில் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து என்ன கொடுத்தோம், இன்ஸ்டாகிராம் தான் கொடுத்துருக்கோம். இன்ஸ்டாகிராம் டைப் பண்ணி இப்போ பாருங்கள், முன்னாடி வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக் கொடுத்தோம். ஏன்னா வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணதுனால ஃபேஸ்புக் கொடுத்தோம். அதனால் வந்து இந்த இடத்துல இன்ஸ்டாகிராம் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன்.
ஓகே சூஸ் டைப் அப்படின்னு கேட்குதா. இதுலேயுமே நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் இதில் வந்து கேட்டிருக்கு பாருங்கள், ஷேர் சாட்டா வெப்சைட்டா எதுன்னு கேட்டிருக்கு பாருங்கள். நீங்கள் எதில் வந்து அப்லோட் பண்ணுறீங்களோ உங்களோட டாஸ்க்கு முடிக்கிறீங்களோ அதில் வந்து இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். யூடியூப் டாஸ்க்கு அப்படின்னா யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம்னா இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஷேர் சாட் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயுமே எழுதணும், கீழேயுமே நீங்கள் இதை தான் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம் தானே எடுத்திருக்கேன், அதனால் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல யூஆர்எல் நம்ம வந்து காப்பி பண்ணணும் இல்லையா. இங்கே பாருங்கள், நமக்கு வந்து கண்ணாம்னா நிறைய காப்பி பண்ணதுனால இந்த யூஆர்எல் இருக்குது. அதனால் இப்போ நான் வந்து இந்த கரெக்டான யூஆர்எல் இந்த இருக்குது பாருங்கள், இன்ஸ்டாகிராம் அது கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ நான் டேஷ்போர்டு போய் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக அமௌண்ட் வந்து ஏறி இருக்கும். ஓகேவா, பார்த்தீங்களா. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நீங்கள் பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தாலுமே உங்களுக்கு கரெக்டாக அந்த டேட்டோட டைமிங்கோட உங்களுக்கு இருக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஏறி இருக்குது அப்படி சொல்லிட்டு. இதுலேருந்து நீங்கள் அடுத்து ஒரு 1 வீக் கழிச்சு தான் நீங்கள் வந்து டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணணும். இதுலேயே உங்களுக்கு டேட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். சரியா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் லாக் அவுட் கொடுத்துட்டு வெளியில் வந்துக்கோங்க. நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.